ரொம்ப ரதியாக கூட இருந்துட்டு போகும், ஆம்பளை ரதியாக கூட இருக்கு. உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்குது? நாங்கள் அதை வச்சு நாக்கா அப்படி போகிறோம். உன்னுடைய ஆன்மா தான் எங்களுக்கு. அந்த ஆன்மா என்ன செய்யுது, என்ன செயல்பாடு, அதை எதை நோக்கி பயணம் பண்ணுது? இதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுச்சு, இப்போ என்ன பண்ணிக்கிது, இப்போ எங்கே மாட்டிக்கிட்டு முடியுது, இப்படிதான் பார்க்கலாம். சரி, அந்த ஆன்மா வந்து கொஞ்ச காலம் பயணம் பண்ணணும்னா இந்த சரீரம் தேவைப்படுது. எப்படி இந்த ஆன்மா கொஞ்ச காலம் நம்மளோட சேர்ந்து பயணம் பண்ணணும்னா, ஆன்மா பயணம் பண்ணணும்னா இந்த சரீரம் வேணும்ல, அதுக்காக இதுவும் சேர்த்து நாங்கள் பராமரிக்கிறோம். இவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா இதை தள்ளி விட்டுட்டு அதை மாத்திரம் எடுத்துக்கலாம் நாங்கள் வாட்டுக்கு. புரியுதா? அது கிடையாது. காலம் பயணம் பண்ணணும். அவங்க மன ரீதியாக அவங்க வந்து இந்த ஸ்கூல்களில் வந்து உணர்ந்து 4 பேருக்கு தெரியும். 4 பேருக்கு தெரியும் பறைசாற்றுங்கிறது அதுதான். அது தெரியப்படுத்திக்கிறணும். ஓ, இறைவனை சார்ந்து நம்ம இப்படி வாழ கற்றுக்கிட்டா இப்படியெல்லாம் நம்ம இருக்கலாம், இப்படியெல்லாம் நம்ம அமைதி பெறலாம், இப்படி நம்மளும் அமைதி பெறலாம். நம்ம சரீர ரீதியாக வந்த பந்தத்துக்கு உண்டானவங்களும் ஒரு சுகபோகமாக வாழுவாங்க. வாழ்க்கையில் அவங்க ஒரு சிரமத்தை சந்திக்காமல் இருப்பாங்க அப்படிங்கிறது